கோயிலை ஒரு தடவை தான் சுற்றணும், சிவன் கோயிலை 3 தடவை சுற்று, அம்பாள் கோயிலை 5 தடவை சுற்று, பெருமாள் கோயிலே 5 தடவை சுற்று, அரச மரத்தை 7 தடவை சுற்று. காத்தால 9 மணிக்கு மேலே அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுத்தாதீங்க. பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க, போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊருக்கதை பேசிட்டு சுற்ற வேண்டியது தப்பு. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க, அரச மரத்தை சுத்தாதீங்க. ஏன்னா அரச மரத்துலேருந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும், அந்த வாயுவை சுவாசிச்சா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். அதனால காலையில் 9 மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும், நல்ல ஞாபகம் இருக்கும், மாமியாரை எப்படி திட்டலாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும். ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போயிடும். அதனால தான் விளக்கு வச்சாட்டு அரச மரத்துக்கிட்ட போகாது, நீ பிசாசு பிடிச்சிக்கோமாங்க. அந்த காலத்தில் அரச மரம் அது செரிட்டோங்கிற வாயு, அது ஞாபக சக்தி போயிடும், வியாதியெல்லாம் வரும். அதனால அரச மரத்தின் கீழே இருக்க பிள்ளையார சுத்தாதே. காலையில் 9 மணிக்கு முன்னால் போனால் எத்தனை சுற்றுறோம்? 7 சுற்று. நவகிரகத்தை 9, பிள்ளையார் கோயில 1 சுற்று, சிவன் கோயில 3 சுற்று, அம்பாள் கோயில 5 சுற்று, பெருமாள் கோயில 5 சுற்று. இங்கே நாமக்கல்ல ஆஞ்சநேயர் எப்போ வேணால் உள்ளே போகலாம். இப்போ அதெல்லாம் கெடுத்துவிட்டான். எல்லாம் பணம் வந்த உடனே அதுக்கு கேட்டை போட்டு பூட்டி எல்லாருக்கும் சொந்தமாக இருந்த ஆஞ்சநேயரை கொஞ்சம் பேர் மட்டும் வச்சுக்கிட்டான். அப்போ ராத்திரியெல்லாம் போவோம், கீழே வீடு போனால் ஒருத்தர் என்ன பண்ண, அப்போல்லாம் அங்கே தான் விளையாடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அனுமார் புண்ணியம் தான் எனக்கு இத்தனை வந்தது. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி சுற்றினார் அப்பிரதட்சிணமாக. எனக்கு அப்பவே வாய் ஜாஸ்தி. அவர்கிட்ட என்னத்துக்கு மாமா இப்படி சுற்றுறீங்கன்னு, பேசாமல் போய் விளையாடு அப்படின்னாரு. இப்படி தான் சுற்றணும், நீங்கள் தலைகீழ சுற்றுறீங்களே, அப்பிரதட்சிணமாக சுற்றக்கூடாது, தெரிஞ்சு தான் சுற்றுறேன்னாரு. தெரிஞ்சே இதுக்கு தப்பு பண்ணுறீங்க என்ன? ஒன்றும் இல்லை, நான் அனுமாருக்கு 12 பிரதட்சணம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், ஏதோ நினப்பில் 16 பிரதட்சணம் பண்ணிட்டேன், அதிகப்படியாக பண்ண 4 பிரதட்சணம் தான் அவுக்குறேன்னாரு. இப்படி சுற்றிடுறீங்க கயிறை, அது அவுக்கணும்னா இப்படி தானே எடுக்கணும். ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக சுற்றுறா என்ன? ஒரு வடை திங்கிறதுக்கு போல 2 வடை தின்ன வாயில் விரல விட்டு வாந்தியாக எடுக்கிறீங்க? இல்லை சாப்பிட்றோம்ல. அப்போ சாமிக்கு சுத்தம் மட்டும் 4 சுற்றி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு அதை அவுக்குறாரோம். இப்படி உருப்பிடுவோமா? அதனால முதலையே தெரிஞ்சுக்கிட்டு நான் நினப்பு எங்கேயோ வச்சுட்டு சுற்றினா, இல்லை அந்த கோயிலில் போகிற பொண்ணை பார்த்துக்கிட்டே சுற்றினா 4 சுற்று மட்டுமா அவுக்க வேண்டி வரும்? உன் இடுப்பில் இருக்கிற பணத்தை இல்லாமல் அவுக்க வேண்டி வரும். அவள் கெட்டவளாக இருந்தா தப்பு. பொண்ணுக்கும் அதே நியாயம், பிள்ளைக்கு அது. அதனால தான் கோயிலுக்கு போகிற போது இப்படித்தான் வரணும்னு சட்டம் வைத்திருமா. இன்னும் கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் அது மீறலை. தமிழ்நாட்டு தான் குட்டிச்சவர். இன்னும் கேரள கோயில் எங்கே போனாலும் ஆண்கள் வேலை சட்டை போட முடியாது. ஆண்கள்லாம் உங்களை மட்டும் இல்லை, குழந்தை திருவனந்தபுரம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் எங்கள் பையன், அக்கா பையன், அவங்க 4 வயசு ட்ரௌசர் போட்டிருந்தோம், அது அவங்கன்ட்டான். அங்கேயே வச்சு துண்டை வாங்கி கட்டித்தான் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் ராத்திரி. கேரளாவில் முடியாது. ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தி வந்தபோது கழட்டுனாங்க. கழட்டுனா பாதுகாப்பு இல்லை. அப்போ கீழே நின்று கும்பிடு, சிதம்பரத்தில் மேலே ஏறாதேன்ட்டான். போட முடியும், சட்டம் போடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் அவங்க சாஸ்திரத்தை மாற மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் கூட திருப்பதிக்கு போனோம்னா மேல் சட்டை இல்லாமல் தலையில் அதை வச்சுட்டு ஒரு பந்தா துப்பாக்கி பிடிச்சவங்களாம் கூட வரக்கூடாது. அவர் போவார். ஆந்திராவில் அதே மாதிரி. கர்நாடகாவில் சம்பிரதாயத்தை மாற்ற மாட்டான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நைவேத்தியம் பண்ணாங்களோ, எந்த பண்டிகைக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் ஆரவாரம், லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இஷ்டப்படி. முன்னையாவது கொஞ்சம் சல்வார் கமீஸ் போட்டுட்டு போச்சு, இப்போ தலையை விரித்து போட்டுக்கிட்டு. அதுவும் ஆண்களோட உடைகள் ஜாஸ்தி மாறலை. ஆண்களோட உடை இன்னும் வேஷ்டி தான் இருக்குது. கொஞ்ச நாள் லுங்கி கட்டினாங்க, அவங்க கூட லுங்கி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல, வேஷ்டி தான். மிஞ்சி போனால் பேண்ட்டு, ஷர்ட் ஒன்றா முழுக்கையாக இருக்கும், இல்லைனா அரைக்கையாக இருக்கும், இல்லைனா அவ்வளோதான். அதுக்கு மேலே மாறலை. இதுங்களுக்கு பின்னாடி துணியே இல்லை. பின்னாடி துணியே இல்லை. ஒரு பொண்ணு 1.5 மீட்டர் துணி வாங்கினா, எதுக்குமா நீ சட்டை தைச்சிக்கிறத 1/4 மீட்டர் கொடுத்தா நான் என் சட்டையெல்லாம் நானே தைப்பேன். அதனால் கேட்டேன், உனக்கு நீ தைக்கிறதுக்கு 1/4 மீட்டர் போருமே, 2 கை தான். இல்லைங்க, வெட்ட முடியாதுங்க. அந்த சட்டை தைக்கிறதுக்கு தான் 1.5 மீட்டர் வாங்கணுமா, வெட்டி எரியறதுக்கு. பின்னால் ஒன்றுமில்ல, 2 கயிறு. செத்து போன பிறகு நம்மளை கயிறு போட்டு கட்டுவானோ கட்ட மாட்டானோ. இதுக்கு இப்போவே பின்னாடி ஒரு முடிச்சு. அதை வீட்டுக்காரனெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்பா அம்மா எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓங்கி 4 அறை விட வேண்டாம். இத்தனோடு குழந்தைக்கு ஊற்றி வந்து நீ கடையில் சட்டை வாங்குற தொப்புள் தெரிகிற மாதிரி. இது இறக்கமாக இருக்குங்க, வேணாம். அந்த இத்தனோடு குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி நீ ட்ரெஸ் போட்டால் அது பெரிய பொண்ணா போகிற போது எல்லாம் தெரிகிற மாதிரி தான் போட்டுட்டு போவா. அது அவ மட்டும் கெட்டு போல,
போல, ஆண்களும் கெட்டு போறான், சமுதாயம் கெட்டு போகிறது, சம்பிரதாயம் கெட்டு போகிறது, அத்தனை குட்டிச்சோரா போறதுக்கு காரணம் இதுதான். இதை வீட்டில் இருக்க பெரியவங்க திட்டு, குழந்தை இப்போ போடாம எப்போ போடுவா, இப்போ போட்டுக்கோ, அப்புறம் பின்னாடி போறவனெல்லாம் போடுவான், அவங்க பொண்டாட்டி பொண்ணு முதுகல அதையும் வாங்கிக்கோ, தப்பு இல்லை. அதனால அந்த பழக்கம், கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும். அதுலேயும் கொஞ்சம் பின்னிக்கிட்டு இருந்தாங்க, துணி முடிச்சு போட்டாங்க. இப்போ இந்த சாமி ஆடுறவங்களாம் இருக்காங்களே, பேய் ஆடுறவங்களாம், அவங்க தான் அந்த முடியை 2 பக்கம் விரிச்சு போட்டுட்டு ஆடும். இப்போ எல்லாம் சாமி ஆடுது, அந்த டிவியை பார்த்து பார்த்து 2 பக்கமும். இங்கே நல்ல வேலை எல்லாம் ஒழுங்காக வந்திருக்கு, தலையை விரித்து 2 பக்கம் போட்டுக்குதுங்க. இந்த 2 பக்கமும் கேட்டால் முடியலைங்க, பின்னினா இத்திருண்டு இருக்குது, இருந்துட்டு போட்டோமே இப்போ என்ன? அதனால நம்ம முடியை பார்த்தா நம்மளை விரும்ப போகிறாங்க, வேண்டாமே. அதனால இது 2ஆக பிரித்து 2 பக்கமும். பேர் வைக்கிறதா ஒழுங்கா வைங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு பேர் வாயில நுழையாத பேரெல்லாம். உங்க ஊர்ல எத்தனை கோயில் இருக்கு, பக்திங்கிறீங்க. முன்னெல்லாம் சாமி பேரை வைப்பான், கடைசி காலத்துல சுப்பிரமணியா கொஞ்சம் வாடான்னா அந்த முருகனே வருவான். சங்கரா வா, அண்ணாமலை வா, நரசிம்மா வா, ராமகிரி வா, லட்சுமி வா. இப்போ வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இருப்பா, அந்த ஊர் கோயில் பேர். சேலத்துல வச்சாலே சொர்ணாம்பாங்கிற பேர் தான். யாருக்காவது சொர்ணோன்னு பேர் இருந்தா அவ சேலமான்னு கேட்கலாம், சுகவனோன்னு பேர் இருந்தா சேலமான்னு கேட்கலாம், ஏன்னா இந்த ஊர் கோவில். நாமக்கல்ல நாமகிரி. உலகத்துல எந்த மூலையில நாமகிரின்னு ஒருத்தி இருந்தா கூட நாமக்கல்லுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்காமோ, அந்த மாதிரி தொடர்பு. இப்ப சாமி பேரும் வைக்கிறது இல்லை, பாட்டம்பாட்டி பேரும் வைக்கிறது இல்லை, வாயில நுழையாத பேரு. ஒரு குழந்தைய கேட்டேன், பக்கத்துல மெட்ராஸ் போகும்போது வந்துருந்து, உன் பேர் என்ன கண்ணு? என்ன மகிஷி இப்படி இருக்கு. மகிஷி இருந்து, மகிஷினா என்ன அர்த்தம் தெரியுமா? எருமைன்னு அர்த்தம். ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்த மகிஷி சம்ஹாரத்தை பார்த்துட்டு வச்சிருக்கான் அவன். மகிஷின்னா எருமை. அது குழந்தைக்கு ஒரு 3 வயசு. உங்க அப்பா கிட்ட போய் நீ தான் அப்பா எருமையான்னு கேளுன்னு சொன்ன. போய் கேளு, உங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீ தான் அப்பா எருமையா, இதுதான் அம்மா எருமையா, இந்த 2 எருமைக்கு தான் நான் பிறந்தேனான்னு கேளுமான்னு. அந்த பொண்ணு அப்படியே போய் கேட்டது, சின்ன குழந்தை. அவன் முழிச்சான், ஏன் குழந்தைக்கு போய் எருமைன்னு பேர் வச்சிருக்கியா, அப்ப நீ எருமையா, அது எருமை கண்ணுக்குட்டியா, பேரை மாத்து முதல்ல. அப்பவே பேரை மாத்தினான். இன்னொன்று சபூர்ணியானது, இது என்னம்மா பேருன்னு. அவங்க அப்பா பேர் சந்துருவா, அம்மா பேர் புவனாவா, அது 2ஐயும் சேர்த்து சபூர்ணியா. நாய்க்கு கூட மணி, சேகரு அப்படி பேர் வைக்கிறான். மனுஷனுக்கு அது இந்த ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த குட்டிச்சோரான பேரெல்லாம் அத்தனையும். அதனால யார் வந்தாலும் பேர் என்ன? ஒரு பொண்ணு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரினா, கேட்கறதுக்கே காதுக்கு இனிமையா இருக்கு. உங்க பேர் என்னன்னு கேட்டா, என் பேர் ஆறுமுகனார், சந்தோஷம். நல்ல வேளைக்கு இங்க யாரு காதலி விழல. அதனால அந்த ஆலயங்களுக்கு போனாங்க, வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சாமி பேர் வைங்க. கோயிலுக்கு போக முடியலனாலும் கூட வீடே ஆலயம். அந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு 4 தடவை முருகா முருகான்னு கூப்பிடுங்க, அந்த முருகனே வருவான், அந்த முருகனே வருவான். அதனால அந்த ஆலயங்களுக்கு போகிற போது எப்படி போகணுமோ அப்படி ஸ்ரத்தையோட. ஒரு 8 நாக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டு, இல்லை 1 ரூபாய் இப்போ தெரியாது இருக்கு, வாங்கி கொடுத்துட்டு அந்த அர்ச்சகர் நிற்பார். யார் பேருக்குங்க அர்ச்சனை? அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பேர், அவங்க வீட்டு நாய்க்குட்டி பேர் வரைக்கும் அத்தனையும் சொல்லுவோம். அத்தனையோட ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அவர் அங்கேயே ராமசாமி நாமியாம், மிதுரராசி ருக்மிணி நாமியாம், அத்தனையும் இவன் முன்னாடியே. அங்க போய் என்ன சொல்றாரு? சாமி பேருக்கு தான் அர்ச்சனை. அர்ச்சனை பண்றது சாமி பேருக்கு தான். என் பேருக்கு பண்ணுன்னு ஏன் கேட்குற? அது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட போய் நின்றுட்டு, அப்பா நான் யார் தெரியுமா, என் பேர் என்னன்னு தெரியுமா, என் பேர் தான் ருக்மிணி, வச்சவனே உங்க அப்பன் தான். அப்புறம் உங்க அப்பா கிட்ட போய் என் பேர் என்னன்னு என்ன கேள்வி? நமக்கு பிறவியை கொடுத்து இந்த ஊர்ல போய் பெற, பெண்ணா பெற, ஆணா பெற, பாப்பாத்தியா பெற, செட்டியாரா பெற, அவன் படைச்சது. அவங்ககிட்டயே போய் நின்றுட்டு என் பேர் இது, என் நட்சத்திரம் இது, ராசி இது, எதுக்கு சொல்ற? சொல்லாதீங்க. இனிமேல் கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணணும்னா சாமி பேருக்கு பண்ணுங்க, அது கௌரவம். நீ உன் பேரை சொன்னாலும் சாமி பேருக்கு தான் பண்ண போறான். டிக்கெட் வாங்கினா சாமி பேருக்கு பண்ணுங்க. அவன் அஷ்டோத்திரம் சொல்லுவான், சகசரநாமத்தை சொல்லுவான், காதார கேட்டுட்டு வாங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு போறது. அது தேங்காய் வாங்கி வாங்கும் போதே சாமி கோயிலுக்குன்னா சின்ன தேங்காய் போயிருப்பா, கோயிலுக்கு உடைக்கிறதுக்கு தான். வீட்டுக்குன்னா பெரிய தேங்காய். அது சின்ன தேங்காயை கொண்டு போறது. அவர் 10 பேர் கொடுப்பான். 10 பேர் தேங்காயை உடைச்சு அவர் மாற்றி வச்சு விடுவார். ஒரு மூடி அவர் எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற மூடியெல்லாம் வச்சுடுவார். இவன் கண்ணு முழுக்க அந்த சாமியை பார்க்காது, அந்த தேங்காயவே பார்க்கும். அவர் அந்த அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுக்கும் போது, ஐயரே இது ஏன் தேங்காய் இல்லை, அந்த தேங்காய் தான் என்னது, எது உன்னோடது? எப்போ நீ சாமிக்கு உடைச்சிட்டியோ அப்போ அவர் அவரோடது. அப்புறம் அந்த தேங்காய் இல்லை, இந்த தேங்காய் உன்னை யார் வாங்கிட்டு போச்சோன்னா, அது உடைக்கிற வரைக்கும் திக்கு திக்குன்னு அழுகாமல் இருக்கணுமே, கோணலாம் உடையாமல் இருக்கணுமே. இது ஏப்பா? பூனைய மடியில் கட்டிக்கிட்டு சகுனையம் பார்க்குற நீ தேங்காயை வாங்கிட்டு போய் அது அழுக தேங்காய் ஆகுமா, கோணலாம் உடையுமா, நேராக உடையுமா,
சட்டினிக்கு ஆகுமா, இத்தனை பாக்க தேங்காயே வாங்கிட்டு போகாத. நான்லாம் போக மாட்டேன். உனக்கு இஷ்டமா பூ வாங்கிட்டு போ, பூவை வாங்கி சாமிக்கு போடு. பூவை போட்டா இன்னொருத்தர் யாராவது வந்து அந்த பூவை எடுத்து இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பான். அதை வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பூ கிடைச்சா அவன் சந்தோஷப்படுவான். புருஷனுக்கு ஏதாவது நோயா இருக்கலாம், வந்து கேட்குறப்பதான் அப்பா சாமி பூ கிடைச்சது, என் புருஷன் பழச்சிக்குவோம். பூ வாங்கிட்டு போய் போடு கோயிலுக்கு. இல்லை விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் எண்ணெய் ஊற்று, அதோட சரி. அதை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் விளக்க வச்சு எங்கே பார்த்தாலும் எலுமிச்சம்பழ விளக்கு இதெல்லாம் ஆலயத்தில் போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்குமா எலுமிச்சம்பழ விளக்கு. எலுமிச்சம்பழத்தை இப்போ கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? ஏன் ஒரு ஆப்பிள் கொடுக்கப்படாதா, ஒரு ஆரஞ்சு கொடுக்க? நான் கேட்கல, அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஏன் எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க? யாரை பார்க்க போனாலும் எலுமிச்சம்பழம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. எதுக்கு? ஆப்பிளை கொடுத்தா தின்னலாம், ஆரஞ்சை கொடுத்தா தின்னலாம், வாழைப்பழத்தை கொடுத்தா தின்னலாம். எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும்தான் 2 பர்பஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சிபாரிசுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகிற போது அவன் நல்லபடியாக வாப்பா, என்ன படிச்சிருக்க, இதுக்கு முன்னே எங்கேயாவது வேலை செஞ்சியா, எத்தனை வருஷமாக வேலை இல்லாமல் இருக்க, அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். செய்கிறானோ செய்யலையோ, நல்லபடியாக பேசினேன். அப்பா என் மனசுக்குள்ளே பேசுகிறேன், இது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்பா. அதுக்கு பதிலாக யாருப்பா நீ, வாட்ச்மேன் எதுக்கு உள்ளே விட்ட, கண்டவனாலும் உள்ளே வந்துடுறான், எல்லாருக்கும் வேலை இங்கே கொட்டியா கிடக்க, போ வெளியே. அப்போ என்ன நினைப்போம்? பாவி மனுஷா, பைத்தியக்காரராட்ட கத்துறல இந்த எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சிக்கும். இது ஒன்றுக்கு தான் 2 பர்பஸ். குடிக்கவும் குடிக்கலாம், பித்தத்துக்கு தலையில் தேய்ச்சிக்கலாம். அதனால தான் பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழம், அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா ஜூஸ் குடி, அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா தலையில் தேய்ச்சிக்கும். அதுக்கு தான். அதனால் அது மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போகிற போதும் நீங்கள் போகிற பூ வாங்கிட்டு போகும், எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும். சாமிக்கும் போட்ட மாதிரி இருக்கும், கண்குளிர பார்த்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது அந்த பொண்ணை வாங்கி கண்ணில் ஊற்றி தலையில் வச்சுப்பா, நல்லது. அதனால் ஆலயங்களுக்கு போகிற பொழுதே, அதனால் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன், அது உங்கள் சௌகரியம். உண்மையை நான் சொன்னேன். இல்லை கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் கொடுத்துட்டு வந்துருங்க. அங்கே போய் தேங்காய் உடைச்சிட்டு வருது, உட்காந்துக்க வேண்டியது பிரகாரத்தில் ஒரு 4-5 சேர்ந்துக்கிட்டு, இன்னும் இந்த சேலம் எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி அந்த தேங்காயை உடச்சி பல்லில் கடித்து திங்க வேண்டியது, அந்த ஓட்டை அங்கேயே போட்டு போக வேண்டியது, அது அவன் காலையாவது குத்த வேண்டியது, அப்புறம் அவன் ரத்தம் வர வேண்டியது, அவன் திட்ட வேண்டியது, வாழைப்பழத்தை திங்க வேண்டியது, தோலை போட வேண்டியது, வழிக்க வேண்டியது. கோவிலுக்குள்ளே உட்காந்து தேங்காய் தின்னு ஓடு போடுறவன், வாழைப்பழத்தோலை போடுறவன்லாம் அடுத்த ஜென்மத்தில் பெருச்சாடியாக தான் படப்பான். கோவில் திண்ணையிலேயே படுத்து தூங்குறான் பாருங்க, சாமி கும்பிடாம. உள்ள போற போது 2 பக்கமும் திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அது கோயிலேருந்து வரும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரணும். ஏன்னா சாமி நம்ம வரும்போது எல்லாம் கூட அனுப்புவாங்களாம், பூதகணத்தில் அனுப்பி அவனை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அவங்க நம்ம கூட வரக்கூடாது. அதனால அங்கே நம்ம உட்காந்து நான் போறேன்ப்பா நீங்க போங்கன்னு அனுப்பணுமா. அதனால கோபுர தரிசனம், கொடிபாப விமோச்சனம், மாதாச்ச பார்வதி தேவி, பிதாதேவோ முகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாச ஸ்வதேசோ பூரத்ரயம். இறைவன் தான் எனக்கு தந்தை, இறைவிதான் எனக்கு தாய். அந்த இறை பக்தர்கள் தான் எனக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகமே என்னுடைய சொந்த ஊர் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்து கோபுர தரிசனம், கோடி பாபா விமோச்சனம்னு சொல்லிட்டு வரணும். அதுக்காக தான் திண்ணை, அதில் படுத்து தூக்க வேண்டியது. இப்போ எந்த கோயிலையும் திண்ணையில் ஒன்றா பூ கட்டுறவன், இல்லை வேண்டாத சாமா, இல்லைன்னா திண்ணை தூக்கிங்க. இந்த கோவிலில் படுத்து தூங்குறவங்கலாம் அடுத்த ஜென்மத்தில் வவ்வாலா தான் பிறப்பான். ஏன்னா அதுதான் கோயிலில் தொங்கிட்டே இருக்கும், வவ்வாலா தான் பிறப்பான். அது மாதிரி நல்ல பிறவி கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற தப்பு காரியங்கள் தான் காரணம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குவோம். எங்கள் மாமியாரே எனக்கு வந்து பிறந்திருக்கா, அதெல்லாம் பிறக்க மாட்டான். மனுஷ பிறவி தான் கடைசி பிறவி, மனித பிறவி தான் கடைசி பிறவி. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இது மாணிக்க வாசகர். மனுஷ பிறப்பு தான் கடைசி பிறப்பு. மலை மேலே நிற்கிற மாதிரி ஒன்னா நல்லவனா பக்தரா இருந்தால் மேலே போயிடுவோம், இல்லைன்னா மறுபடியும் அதில் பாதாளத்துக்கு வருவோம். புல்லா பிறப்புமோ பூண்டா பிறப்புமோ நாயா பிறப்புமோ நரியா பிறப்புமோ தெரியாது. அப்போ இந்த மானுட பிறவிக்கு என்ன? குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த செஞ்சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. கோவிலுக்கு சென்று ஆத்மா லவிக்கிற மாதிரி உணர்வுகளெல்லாம் ஒன்றி போக வேறு நினைவே இல்லாம கண்ணால இறைவனை பார்த்து காதால அவன் நாமத்தை கேட்டு மூக்கால அந்த வாசனையை நுகர்ந்து அவனுடைய நாமங்களை வாயினால சொல்லி உடம்பால நமஸ்கரித்து யார் ஒருவன் வணங்குகிறானோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மானுட பிறவி பயனுள்ள பிறவி. அதனால்தான் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும்னார்.
ஏன்னா பக்தி வந்து ஆண்களை காட்டு பெண்களுக்கு அதிகம். இவங்க தான் நினைச்சா விரதம் இருப்பாங்க. பட்டி கிடக்கிறது எங்களால் சுலபமாக முடியும், ஆண்களால் முடியாது. அதனால உங்களுக்கு விரதமே வைக்கல. பெண்களுக்கு தான் ஜாஸ்தி விரதமே வச்சிருக்காங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள முதல் நாள் மாலை போட்டுட்டு அடுத்த நாள் கழட்டி விடுறாங்க. அந்த ஒரு நாள்லயே நான் ஐயப்பன் சந்தின்னு சொல்லி ஐயப்பன்மார் வீட்டில் விருந்து, நான் ஐயப்பன் பேச போகும்போது கூப்பிடுவாங்க. பார்த்தா அந்த ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாசத்துக்கு தாங்கும். ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாசத்துக்கு தாங்கும். விரதம் இருந்தால் உடம்பு இழைக்கணும். எது அழகுன்னு கேட்டான், எது அழகுன்னு கேட்டான். எப்படி சுரதந்தனில் இழைத்த தோகையும் விரதந்தனில் இழைத்த மேனியும் சரதம் கொடுத்திழைத்த தாதாவும் அழகு. எப்படின்னா விரதம் இருந்தா உடம்பு இழைக்கணும். ஆண்டவனையே நினைத்து கொண்டு பக்தி பூர்வமாக மனப்பூர்வமாக, இது ஊருக்காக செய்யல, உனக்காக செய்யற, கடவுள் எங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கதவு சந்தில போய் வாழைப்பழத்தை உரிச்சு தின்னுட்டு நான் விரதம்னு சொல்லக்கூடாது. அதனால விரதம் இருந்தா உடம்பு இழைக்கணும், அதான் அழகு. கணவனும் மனைவியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தா உடம்பு இழைக்கணும். இவ ஊருக்கு போனா அவன் அத்தாசாக்குன்னு ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் பாக்கி இல்லாம மசாலா தோசை திங்கப்படாது. புருஷன் ஊருக்கு போனா அந்த மனுஷனுக்கு சக்கரை வியாதி, ஸ்வீட்டே திங்க முடியல, அவன் வர்றதுக்குள்ள எல்லா ஸ்வீட்டையும் பண்ணி திங்கப்படாது. கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிற போது ஒருவர் நினைப்பிலே ஒருவர் இழைக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான தாம்பத்தியம். செதுக்கப்பட்ட கல்லுதான் அழகு. முழு முழுன்ற சிலையாக செதுக்கப்பட்ட கல்லுதான் அழகு. கொடுத்து கொடுத்து ஏழையா போறானே அதுதான் அழகு. குதிரவான்ல கட்டி ஏழையா போகக்கூடாது. எலெக்ஷன்ல நீ செலவழிச்சு ஏழையா போகக்கூடாது. வாங்குறவனும் அழிஞ்சு போவான், கொடுக்குறவனும் அழிஞ்சு போவான், ரெண்டுமே. அதனால அதெல்லாம் தப்பு. ஏழையா போவது என்பது கொடுத்து கொடுத்து தானம் பண்ணி ஏழையாகணும். அது புண்ணியம். தானம் யாருக்கு பண்றது? கோவிலுக்கு தான் அன்னதானம்னு வைத்தார்கள் ஆலயங்கள்ல. அன்னதானம் சாமி திங்கல, சாமி வாயில ஒரு பருக்க கூட ஒட்டுறதில்லை, இப்படி காட்டிட்டு மூடிடுறாரு. சாமிக்கு நைவேத்தியம்னு கொண்டு போறாரு. ஆவி உனக்கு, அன்னம் எனக்கு, வாசனை மட்டும் பிடிச்சிக்கோ, நான் எடுத்துக்க.